நம்மளுடைய அனுஷ்காவை தமிழ் சினிமா உலகம் வந்துட்டு மறந்துட்டாங்க அப்படின்றதாங்க ரொம்பவே உண்மையான விஷயம். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஞ்சி இடுப்பழகி படம் தாங்க. ஆமாங்க, தமிழில் வெளியான இஞ்சி இடுப்பழகி படத்தில் வந்துட்டு கொஞ்சம் குண்டா இருந்தால் தான் அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த படத்துக்காகவே தன்னுடைய வெயிட் அதிகரிச்சுக்கிட்டு தன்னுடைய உடலை வந்துட்டு பயங்கர குண்டா காமிச்சாங்க நம்மளுடைய அனுஷ்கா. அதைத் தொடர்ந்து அவங்களால வந்துட்டு மேலும் பழையபடி அவங்களோட உடலை திரும்பி கொண்டு வரவே முடியலையா. மேலும் பாகுபலி 2ல வந்துட்டு அனுஷ்காவை காட்டுறதுக்கு ராஜமௌலி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காராம். கிராஃபிக்ஸ் உதவியோட தான் அவங்களோட உடல் எடையை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதனால அனுஷ்கா பல முறை ராஜமௌலி கிட்ட வந்துட்டு திட்டம் வாங்கியிருக்காங்களாம். இது எல்லாத்தையுமே கூட தங்கிக்கலாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னால உடல் எடையை குறைக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அனுஷ்கா ஆடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பாகுபலி படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்த அனுஷ்கா வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு உடல் எடையை குறைச்சிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த பல பேருக்கு ரொம்பவே ஆச்சரியமானவங்க. ஆனால் அனுஷ்கா தற்போது என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே. ஆமாங்க, அவங்க குண்டா இருந்த காலத்தில் தமிழ் சினிமா மீடியாக்கள் அனைத்துமே அனுஷ்கா ரொம்ப குண்டு அப்படி இப்படின்னு அனுஷ்காவை பயங்கரமாக கிண்டல் பண்ணதுனால அனுஷ்கா தமிழில் வந்துட்டு அந்த அளவுக்கு படங்கள் நடிப்பதை இனிமேல் குறைச்சிக்க போறாங்களாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, தற்போது அனுஷ்கா கிட்ட ஒரு தமிழ் படம் கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.